சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். தரிசனம் காணும் இதய கண்கள். ஐ ஆஃப் த ஹார்ட் தட் சீஸ் விஷன்ஸ். எபேசியர் 1 அதிகாரம் 19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும் படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். அங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். கிரேக்க வேதாமத்திலே ஆப்தல்மாஸ் டெஸ் கார்டியாஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆப்தல்மாஸ் என்றால் கண்கள், டெஸ் ஆஃப், கார்டியாஸ் கேஆர் கார் என்று சொல்லி லத்தீன் மொழியில் அது இதயத்தை குறிக்கும். அது கிரேக்க மொழியிலும் இதயத்தை குறிக்கும், ஹார்ட்டை குறிக்கும். ஆகவே அது மனக்கண்கள் அல்ல, இதயத்தின் கண்கள். கர்த்தருக்குள் அன்பானவரே, படைக்கப்பட்ட படைப்புகளெல்லாம் மிக சிறப்பான படைப்பு மனிதனுடைய கண்களின் படைப்பு. அந்த கண்களின் படைப்பை பற்றி ஒரு நாள் நான் பேச விரும்புகிறேன். ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அண்ட் த ஐரிஸ் அண்ட் த ஆப்தல்மிக் நர்வ், ரெட்டினா, வெரி ஃபண்டாஸ்டிக். தேவன் சரீர பிரகாரமான கண்களை மாத்திரமல்ல, அவர் ஆவிக்குரிய கண்களையும் உருவாக்கி இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 20 அதிகாரம் 12 கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். கேட்கிற காதுகளையும் காண்கிற கண்களையும் கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு 2 காதுகளை கொடுத்திருக்கிறார், 1 வாயை கொடுத்திருக்கிறார். அவர் 2 வாயை கொடுத்திருந்தா ரொம்ப ஆபத்து, 1 வாயிலே இவ்வளோ பிரச்சனை. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நிறைய கேட்கணும், பேசுகிறது குறைவாக இருக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்திங்கன்னா மற்றவங்க சொன்னதை கேட்குறதுல தான் இருந்தார். அங்கே பெரிய மூப்பர்கள்லாம் ஆலயத்தில் 12 வயதில் போயிருக்கும்போது அவர்கள் சொல்கிறதை அவர் கவனமாய் கேட்டார். இவர் பெரிய ஞானமுள்ளவர், பேசிக்கொண்டே இருந்திருக்கலாம், அவங்களை கேட்க விடாதபடி, அவங்களை பேச விடாதபடி. ஆனால் அவர்களை பேச விடாதபடி இருக்கவில்லை, அவர் சொல்வதை கேட்டார். இன்றும் தேவன் நீங்கள் சொல்வதை கேட்கிறார். குஷ்டரோகி, பயங்கரமான நோய்களிலே பயங்கரமான நோய் குஷ்டரோகம். அந்த நோய் உள்ளே வந்தாலும், ஐயோ அது ரொம்ப கடினம்பா, மூக்கெல்லாம் உள்ளே போயிருக்கு, கையெல்லாம் போயிருக்கு, இன்றைக்கி பார்க்குறேன், ஏதாவது நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், கொஞ்சம் சரியாகதான் பார்க்கலாம், சொல்ல சித்தமுண்டு சுத்தமாக, அவ்வளோதான். 8 மைல் நீளமுள்ள அந்த கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. பார்க்குறாரு, இறையாதே அமைதலாயிரு. 2 words. You should not waste words. வார்த்தைகள் என்பது முத்துக்கள். அந்த முத்துக்களை நாம் கவனமாய் பயன்படுத்த வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 18 என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, ஏசாயாவில் எழுதியிருக்கிறது அவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்வார் என்று. கண் பார்வையற்றவர்களுக்கு அவர் கண் பார்வை தந்தார். அவர் கண் பார்வை சரீர பிரகாரமான கண் பார்வை மாத்திரமல்ல, பர்த்திமை குருடனுக்கு அவர் கண் பார்வை கொடுத்தார். அது ஃபிசிக்கல் ஐ. ஆனால் அவனுக்கு கண் பார்வை கொடுக்கறதுக்கு முந்தையே ஸ்பிரிச்சுவல் ஐயை கொடுத்தார். இஸ்ரவேல் நாட்டில் அங்கே அரசாங்கம் பிச்சை எடுக்கிறவர்களுக்கு ஒரு கோட் கொடுக்கும், அதுதான் பிச்சை எடுக்க லைசன்ஸ். அந்த கோட் போட்டால் என்ன அர்த்தம்? ஹீ இஸ் அ ஜெனியின் பெக்கர், யூ கேன் ஹெல்ப். அந்த கோட்டுக்கு என்ன அர்த்தம்? இவருக்கு நீங்கள் கொடுக்கலாம், உண்மையிலே குருடன் தான். ஏன்னா நிறைய பேர் கண்ணை மூடிட்டு குருடனாக இருக்கேன், செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு நடிக்கலாம். அதனால் அந்த சனகரிப் சங்கம் டெஸ்ட் பண்ணி இவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கோட் கொடுப்பாங்க. அதனால் அந்த பிச்சை எடுக்கிறவங்களாம் கண்ணு தெரியாதவங்க அவங்களாம் அந்த கோட் போட்டுக்கணும். இவன் என்ன செய்தானா, ஆவிக்குரிய கண்கள் திறந்த உடனே சரீர கண்கள் திறக்கும் என்ற நம்பிக்கை வந்தது.
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கம்னு சொன்னான். சொல்கிறதுக்கு முந்தி அவன் கோட்டை, அந்த லைசன்ஸ், பிச்சை எடுக்கிறதுக்கு லைசன்ஸ், கவர்மெண்ட் கொடுத்த லைசன்ஸை கடத்தி எறிஞ்சிட்டான். ஏன் அதை கடத்தி எறிஞ்சிட்டான்? எவனா தூக்கிட்டு போயிடுவான் போகஸா, அவன் போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்க போயிடுவான். ஏன்னா இட்ஸ் லீகல் லைசன்ஸ். ஆனால் எரிஞ்சிட்டான். ஏன்? அவன் கண்ணு திறந்துச்சு. தாவீதின் குமாரன்ட்ட போட்டான். என் கண், ஆவிக்குரிய கண் திறந்ததுனால கோட்டை கலத்தி போட்டேன், இப்போ சரீர கண்கள் திறக்க போகுது அப்படின்னா. அதே மாதிரி மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 15, சிரோபெனிக்கியாள் அவள் வந்து கேட்குறாள், என் மகள் ரொம்ப பிசாசு பிடிச்சி கஷ்டப்பட்டுருக்கான்னு. சீஷர்கள் துரத்தி விடுங்கன்றாங்க. இயேசு கிறிஸ்து திஸ் இஸ் நாட் த டைம்னு சொல்கிறாங்க. அவள் போகவே இல்லை. ராங் டைம், ராங் பிளேஸ், ராங் ஆன்சர் ஃப்ரம் டிசைபிள்ஸ், ராங் ஆன்சர் ஃப்ரம் ஜீசஸ். இவ்வளவும் இருந்தால் சரி போயிட்டு இன்னொரு நாள் வரேன்னு போயிருக்கணும் போல. ஒரு பாயிண்டில் அவள் சொல்கிறாள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்கிறாள். அவள் கண்கள் திறந்துருச்சு. When she said son of David, the word son of David comes in the New Testament 15 times. எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. நீங்கள் இயேசு கிறிஸ்து யோசேப்பின் தந்தை அல்ல, சன் ஆஃப் டேவிட். வேதாகமத்திலே தாவீதின் குமாரன் வருவார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே when you tell son of David, that means Joseph is not the father of Jesus, Father God, பரமபிதா தான் இவருக்கு தந்தை என்று சொல்லி அறிக்கையிடுகிறீர்கள். சன் ஆஃப் காட், two words have got such a great meaning. You can't simply say that. You have to have spiritual eyes open. ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்தார். பின்பு சரீர கண்கள் திறக்கப்பட்டன என்று பார்க்கிறோம். பாருங்க, வாழ்நாள் முழுவதும் குற்றம் செய்து, கொலை, விபசாரம், பயங்கரமான குற்றம் செய்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான் ஒரு கள்வன். அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன் அவன் கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டதினாலே சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த கள்வன் சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது. யார் சொன்னால் உனக்கு ராஜ்யம் இருக்குன்னு? ராஜ்யத்தை பார்த்தான். ஜீசஸ் ஓப்பன்ட் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் ஐஸ். இந்த பக்கம் ஒரு கள்வன், இந்த பக்கம் ஒரு கள்வன். ஒரு கள்வனுடைய கண்களை அவர் திறந்தார். அவன் ராஜ்யத்தை கண்டான். நம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருந்த நாட்களில் பார்வையற்றோருக்கு பார்வை வழங்கினார். ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அதைத்தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே அன்று பர்த்திமேயுவின் கண்களை திறந்தவர், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற மனிதனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தவர். அவரிடத்தில் நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது இருப்பதினாலே என் கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்று சொல்ல வேண்டும். அவர் உங்களுக்கு கலிக்கம் போடுவார். லவோதிக்கேயா திருச்சபையின் மக்கள், அங்கே ஒரு சிறப்பு மருந்து இருந்தது, டெப்ரா ஃப்ரிஜியா. கண்ணுக்கு போட்டால் அந்த மருந்து கண் பார்வை தெளிவாய் கொடுக்கும். ஆனால் அந்த மக்களை பார்த்து, உனக்கு கண்ணு தெரியல, நீ பார்வை அடையும்படிக்கு என்னிடத்தில் வா, உனக்கு நான் கலிக்கம் போடுவேன். ஐ வில் அப்ளை சம் மெடிசன், ஸ்பிரிச்சுவல் மெடிசன் டு யூ ஸோ தட் யூ கேன் see என்று சொல்லி அங்கே லவோதிக்கேயா திருச்சபையின் மக்களுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய மைண்ட் வந்து ரொம்ப அஜிடேட்டட், கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறது. அது அமைதிப்பட்டால்தான் ஆண்டவருடைய குரலை நீங்கள் கேட்க முடியும். ஆகவே ஐ வாண்ட் ரீட் a couple of verses for that. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருக்க தான் தெரியாது. அஜிடேஷன், குழப்பங்கள். படுத்தா போதும் ஒரே ஒரே, நிம்மதியாக தூங்க முடியல. அடுத்தது 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். தேவனின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன், எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. மௌனமாய் காத்திருக்கணும். எரிகோவின் மதில் சுவரை சுற்றி வரும்பொழுது தேவன் சொன்னார், யாரும் பேசக்கூடாது. 6 தடவை சுற்றி வரும்போது நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். 6 நாள் ட்ரைனிங். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா 7ஆம் நாள் நீங்கள் பேசாமல் தான் இருப்பீங்க. பேசுன்னு சொன்னால் தான் பேசுவீங்க. ஸோ God was giving in the Old Testament முறுமுறுக்கிற மக்களை பார்த்து 6 நாள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து
அவங்கள சைலண்ட் ஆக்கினார். 7ஆம் நாளில் சத்தம் போடுங்கன்னாரு. அந்த சத்தம் போட்ட உடனே மதில் சுவர் தரைமட்டமாய் விழுந்தது என்று பார்க்கிறோம். அமைதியாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொண்டவுடன் அவர்கள் பேசுவதெல்லாம் அப்படியே நடக்கும். சங்கீதம் 62:5, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நெஞ்சே தேவனுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனென்றால் நான் எதிர்பார்க்கும் நற்செய்தி அவரிடமிருந்தே வரும். அடுத்தது, இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாதபடி, எந்த படைப்புக்கும் இல்லாதபடி தேவன் கற்பனை வளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம மைண்டை நம்ம பயன்படுத்தலாம். பெரும்பாலான வேளையில் நமது மைண்டை பயன்படுத்துகிற பிசாசு. நைட்டில் போய் படுத்த உடனே நம்ம திட்டினவங்க, நமக்கு விரோதமாக பேசினவங்க, ஆஃபீஸில் நடந்த காரியங்கள் எல்லாம் மனசில் ரீப்ளே ஆகும். ரீப்ளே ஆனோடனே அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இவன் இப்படி செய்தானா, நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் பார்த்து அவன் காலை வாரணும். எப்படி வாரது? ராத்திரி பூரா யோசிச்சுக்கிட்டே இருப்பான். மணியை பார்ப்பான், 2 மணி ஆயிரும், ஐயோ தூங்கலையா அப்படின்னு. 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. கர்த்தருக்குள் அன்பன், நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஃபேன், இந்த சேர், இதெல்லாம் காண்கிறது, இதெல்லாம் நிலையற்றதுன்றார். காணாதது தான் நிலையானது. that which is seen is temporal, that which is not seen is eternal. காணப்படாது தான் இது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், காண்கிற பொருள்களை வைத்து கொண்டு காணாத பொருளை நாம் காண முடியும். பிதாவை காண முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ காண முடியுமா, காண முடியாதா? காண முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து காலத்தில் நம்ம வாழ்ந்திருந்தோம்னா என்ன செய்யலாம்? பிதாவை, இயேசு கிறிஸ்துவை காணலாம், பிதாவை கண்ட மாதிரி தான். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து இல்லை. அப்போ அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, கம்யூனியனில் அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்துட்டு, எப்பா நான் இல்லைப்பா, இந்த அப்பந்தான் நான் என் சரீரம், இந்த கிரேப் ஜூஸ் தான் என் ரத்தம். இதை பார்த்தா இந்த காண்கிறதுலேருந்து காணாத இயேசுவை நீ காணலாம். காணாத இயேசுவை காணும்போது காணாத பிதாவை காணலாம். வேதம் சொல்லுகிறது, சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் கிறிஸ்து இயேசுவில் சரீர பிரகாரமாக இருந்தது. The fullness of Godhead was bodily present in Jesus Christ அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போது நீங்கள் கையில் வச்சுருக்க அப்போ என்னது? பாவம் செய்யாத இயேசுவின் சரீரம். நீ அப்பத்தை பார்க்குறியா, அப்பத்துக்கு பின்னால் இருக்கிற இயேசுவின் சரீரத்தை பார்க்குறியா? ஏர் டிக்கெட் இப்போல்லாம் டிக்கெட்டாக வந்துடுச்சு. ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பர் என்ன விலை? A4 ஷீட்டில் ஏர் டிக்கெட் வச்சுருக்கீங்க மெட்ராஸ் போகிறதுக்கு. என்னங்க 6000 ரூபா கொடுத்தா ஒரு பேப்பர் கொடுக்குறீங்க, 6000 ரூபாய்க்கு இதுதானா? அப்புறம் அதுக்கு மேலே என்ன தருவாங்க உங்களுக்கு? அதை வச்சுட்டு த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த பேப்பர் இஸ் 25 பைசா. But the intrinsic value, the paper gives you to get into the plane, take cashew nuts, drink Coca-Cola and then fly. அப்போ அந்த ஒரு பேப்பரில் அவ்வளோ இருக்குது. பேப்பரில் இது என்னங்க பேப்பர்னு சொல்லி கிழிச்சு போட்டுறீங்களா? அதை கவனமாக கொண்டு காட்டுறீங்க, ஐடி கார்டை காட்டு உள்ளே போகிறீங்க. அதை மாதிரி டிக்கெட்டில் பார்க்க முடியுது ஃப்ளை பண்ணணுன்னு, ஆனால் ப்ரெட்டில் ஜீசஸை பார்க்க முடியாது. ஏன் பார்க்கல? யாரும் சொல்லித்தரல. பாருங்கள். அதுக்கப்புறம் அவருடைய சரீரம், நம்முடைய இரத்தமெல்லாம் பொல்யூட் ஆயிருக்கு. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நம்முடைய ரத்தமே பொல்யூட் ஆயிடுச்சு. ஆதாமின் நாட்கள்லேருந்து அவர் பிளட் இஸ் பொல்யூட்டட். ரத்தம் எலும்பு மஜ்ஜையில் உருவாகிறது. போன் மேரோவில் தான் ரத்தம் உருவாகுது. போன் மேரோ செக்ரீட்ஸ் RBC. ஆனால் நம்ம பாவம் செய்ததுனால பாவம் எண்ணெயைப் போல எலும்பு மஜ்ஜையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அப்போது நம்முடைய பிளட்டெல்லாம் பொல்யூட்டட் பிளட். அந்த பிளட்டில் இயேசு கிறிஸ்துவின் பாவமற்ற ரத்தம், குற்றமற்ற விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். மரணம் கிடையாது இந்த ஜெனரேஷனுக்கு. லாஸ்ட் ஜெனரேஷனுக்கு மரணம் கிடையாது.
1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். முடிவுக்கு கொண்டு வரப்படும் கடைசி சத்துரு, லாஸ்ட் எனிமி இஸ் டெத். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேறு எந்த ஜெனரேஷனை விட இந்த ஜெனரேஷன்லாம் செத்தவங்களை நிறைய பேர் உயிரோடு எழுப்பியிருக்காங்க. டேவிட் ஹோகன் மோர் தென் 250 பீப்புளை ரைஸ் பண்ணியிருக்கார். மரித்தோரை உயிரோடு எழுப்புவது நம்முடைய காலத்தில் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். அப்பமும் ரசமும் எதை குறிக்கிறது இன்றைக்கு நம்ம எடுக்க போகிறதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறது. போத் ஆர் தேர். டெத் இஸ் தேர், ரிசரக்ஷன் இஸ் தேர். அவர் மரணத்தை அறிக்கை விடுகிறோம், உயிர்த்தெழுதல் வர காத்திருக்கிறோம். அதுதான் திருச்சபையில் சொல்கிற நைசியன் க்ரீட், நிசேயா விசுவாச பிரமாணம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்று சொன்னால் செத்து மறுபடியும் ஜீவனுக்குள் போவது அல்ல. அப்படி நான் சொல்லியிருப்பார். அவன் செத்தாலும் அவன் நித்திய ஜீவனை பரலோகத்தில் பெற்றிருப்பான்னு சொல்ல. என் மாம்சத்தில் புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னைக்கு நீங்கள் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பங்கேற்கிறீர்களோ, லாஸ்ட் ஜெனரேஷன் ஆகிய நீங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் ஆரம்பிச்சிருச்சு. அதை கொஞ்சம் தொடர்ந்து வாசிங்க. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கடைசி நாளில் எழுப்புவேன். உயிரோடு தான் அவன் இருப்பான். கடைசி நாளில் அவனை அப்படியே எழுத்து என் சிங்காசனத்தில் என் பக்கத்தில் உட்கார வைப்பேன். அதுதான் எபேசியர் 2:6 சொல்கிறாரு. கடைசி நாளில் அவர் எழுப்புவேன்னா அவன் செத்து போயிருப்பான், அவன் எழுப்புவேன்னு சொல்ல. கடைசி நாளில் பூலோகத்தில் இருக்கிற அந்த மனிதனை பரலோகத்துக்கு எழுப்பி என் பக்கத்தில் உட்கார வைப்பார். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. ஏன் அப்படி சொன்னார்? மெய்யானது. நம்ம கூல்ட்ரிங்க் குடிக்கிறது அது என்ன பொய்யாவா குடிக்கிறோம்? அல்லது நம்ம சாப்பிட்ற சப்பாத்தி பொய்யானதா? பொய்யானதான். ஏன்? எனிதிங் விச் இஸ் டெம்பரரி இஸ் ஷார்ட் லீவ்ட், ஃபால்ஸ். சாப்பிட்றோம் சப்பாத்தி, நாளைக்கு மறுபடியும் சாப்பிடணும்ல. ஆனால் மெய்யானதை சாப்பிட்டா ஒரு தடவை சாப்பிட்டா போதும், அது நிலைத்திருக்கும். எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இயேசு பிதாவின் மகிமையின் சுடரொளி. தமது ஆற்றல் மிகுந்த வார்த்தையால் அனைத்தையும் தாங்கி நடத்தும் இயேசு தேவனின் அச்சிப்பதிவு, தேவனின் ஜெராக்ஸ் காப்பி. ஃபாதர் காடினுடைய ஜெராக்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஜெராக்ஸ் this bread and wine. So from this you can see the original. Seeing this you can believe the original and get the blessing. தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். தானியேலின் புத்தகத்தில் தானியேல் சொல்றாரு, நான் படுத்திருக்கும் போது தரிசனத்தை கண்டேன். தானியேலின் புத்தகத்தில் கண்டான் என்னும் பதம் எத்தனை தடவை வருது அப்படின்னு எண்ணி பார்த்தபோது, கண்டான்கிற பதம் 13 தடவை வருது. 13 தடவை அவன் கண்டதுனால தான் அவன் சொப்பனத்தை விளக்க முடிந்தது. நீங்களும் காணாதவைகளை காண கற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சண்யம் என்னும் தலை சீரா, ஹெல்மெட்னு போட்டிருந்தா எல்லாருக்கும் புரியும். ரட்சண்யம்ங்கிறது ஹெல்மெட். தூங்க போகும்போது, ஆண்டவரே எல்லாரும் தூங்க போகும்போது ஹெல்மெட்டை கலத்துவாங்க, நான் ரட்சண்யம் என்னும் ஹெல்மெட்டை போட்டுக்கிறேன். அதனால தேர் ஷல் பி நோ ஏலியன் இன்வேஷன். வெளியே இருந்து எந்த பிசாசும் அங்கேருந்து ட்ரீமை கொண்டு வந்தால் அந்த ஹெல்மெட்டில் அடிபட்டு ரிட்டர்ன் ஆயிடணும், பந்து சுவரில் பட்டு வெளியே வர மாதிரி. அப்படி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு கெட்ட சொப்பனம் வராது. தானியேல் எரேமியா தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிட்டு இருந்தாராம். தானியேல் எரேமியா தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போது he was reading எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும் படிக்கு. பாபிலோனில் இருக்கிறான், சிறையிருப்புல. தானியேல் எரேமியா சொல்லியிருக்கான் 70 வருஷம் தான் சிறையிருப்பு, 70 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிரும்ன்ட்டு. இப்போ 70 வருஷம் முடிய போகுது. அப்போ தானியேல் என்ன பண்ணுறான்னா, ரிலீஸ் ஆன மாதிரி கற்பனை பண்ணுறான். இப்போ பாபிலோனில் தான் இருக்கான், சிறையிருப்பில் தான் இருக்கான். ஆனால் அவன் என்ன இமேஜின் பண்ணுறான், நான் ரிலீஸ் ஆகிட்டேன்,
அப்படின்னு கற்பனை பண்ணுறான். அவன் வீட்டில் மாடியில் ஜன்னலை திறந்து எருசலேமை நோக்கி ஒரு ஜன்னல் போட்டிருக்கான் வீட்டில். அவன் என்ன செய்கிறான், எருசலேமை நோக்கி பார்க்குறான். பாபிலோன்லேருந்து எருசலேம் 1500 மைல் தள்ளி இருக்கு. அந்த ஜன்னல் வழியை பார்த்தா எருசலேம் தெரியுமா? எருசலேம் தெரியாது, பாபிலோன் சூப்பர் மார்க்கெட் தான் தெரியும். ஆனால் எல்லாரும் பாபிலோன் சூப்பர் மார்க்கெட்டை ஜன்னல் வழியை பார்ப்பாங்க. தானியேல் எருசலேமை ஜன்னல் வழியை பார்க்குறான். ராஜா சொல்லியிருக்கான் யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொன்னபோது, யாருடா இந்த ராஜா சொல்கிறது வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் வணங்குவேன். ஏன்? நான் லிபரேட் ஆகிட்டேன், நான் சிறைச்சி கால கைது இல்லையே, அதனால தான் அவன் வணங்கினான். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் ஜெபம் பண்ணான். எரேமியாவுக்கு 70 வருஷம் சொன்னீங்களே ஸ்தோத்திரம், இப்போ நான் எருசலேமை பார்க்குறேன் ஸ்தோத்திரம், நான் இப்போ பாபிலோனில் இல்லை எருசலேமில் இருக்கேன், அதுதான் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னான். அபகுக்கு ரொம்ப கோபம், மூக்குக்கு மேலே. அவன் ஒரு சோல்ஜர். அந்த அவன் வசிக்கிற ஊருக்கு வெளியே ஒரு காவற்கூடம் இருக்குது, அதாவது வாட்ச் டவர். அது உயரமான கோபுரம், லைட் ஹவுஸ் மாதிரி. அதிலிருந்து போய் பார்ப்பான், டியூட்டி போட்டிருப்பாங்க, போய் பார்க்கணும் எதிரிகள் வர்றாங்களா அப்படின்னு. வந்தாக்கி அலாம் அடித்து அல்லது எக்காலம் ஊதி சோல்ஜர்ஸ் எல்லாம் யுத்தத்துக்கு கொண்டு வரணும். அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா கல்தேயர் வந்து அவங்க நாட்டை சிறைப்பிடிச்சிடுறாங்க. இவருக்கு ரொம்ப கோபம். நாங்கள் இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய ஜனம், கல்தேயர்கள் யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ், அவங்க எங்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க, நீங்கள் ஏன் எங்களை விட்டீங்க? இந்த கேள்வி எனக்கு சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேள்வி கேட்குறான். அபகுக் 2:1-2. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். கவனித்து பார்ப்பேன், கவனித்து பார்ப்பேன். பால் யாங்கிச்சோ சொல்கிறார், யூ ஷுட் ஹேவ், இஃப் யூ வாண்ட் அ சைக்கிள், யூ ரைட் அபவுட் த சைக்கிள். ஃபிலிப்ஸ் சைக்கிள் இந்த மாதிரி மாடல், இந்த மாதிரி இருக்கணும், பெல் இருக்கணும், எல்லாத்தையும் இது பண்ணி கற்பனை பண்ணி நீ அதை இது பண்ணு. மாப்பிள்ளை வேணுமா, என்ன மாதிரி மாப்பிள்ளை, எத்தனை அடி உயரம், என்ன வேலை பார்க்கணும் போட்டு அதை வந்து அடகாக்கணும். யூ ஹேவ் டு ப்ரூட் ஓவர். ட்ரீம் இஸ் ஒன் டைம் ஈவெண்ட், ப்ரூடிங் இஸ் கண்டினியூஸ் ட்ரீம். தொடர்ந்து கனவு காணும். நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை தான் பார்ப்பீங்க. நீங்கள் கண்டது உருவாகும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்பொழுதுமே தரிசனத்தை கண்டார், எப்பொழுதுமே பிதாவின் குரலை கேட்டார். உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனேன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்பொழுதும் பிதாவின் தரிசனத்தை பார்த்தது போல அவர் நமக்கு மாதிரியாக இருப்பதனாலே நாமும் தரிசனத்தை எப்பொழுதும் பார்க்க வேண்டும். அவர் பிதாவின் குரலை எப்பொழுதும் கேட்டதினாலே நாமும் பிதாவின் குரலை கேட்க வேண்டும். இந்த 2 வசனத்தை மனப்பாடம் பண்ணி நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. கிறிஸ்து நீங்கள் மாதிரின்னா உங்கள் மாதிரி, நான் ஒரு மாதிரியாக இருக்கேன், ஆனால் இப்போ உங்கள் மாதிரியாக மாறணும். அதனால் இந்த வசனத்தை சொல்கிறேன், உங்கள் மாதிரியாக என்னை மாற்றுங்க. யோவான் 5:18-19. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் தாமாய் எதை செய்கிறீங்களோ அதுக்கு பரலோகம் உங்களுக்கு போடுற மார்க் 0. ஆனால் தேவ கிருபையில் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுக்கு தான் மார்க். அதான் சொல்லியிருக்காரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு சொன்னாரா, இயேசு நமக்கு சொன்னாரா? சொல்லுங்கள். நம்மளை பார்த்து சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அவர் எல்லாம் நம்ம காட்டினா தானே அது எப்படி நம்ம செய்ய முடியும்? அவர் வார்த்தையை வச்சு தான் பிடிக்கணும். அவர் மறக்கலை, வார்த்தையை மறக்க மாட்டார். நம்ம மறந்துருக்குமான்னு பார்ப்பார். அதான் சொன்னார், பூலோகத்தில் நீ எதையோ கட்டவிழ்க்கிறியோ பரலோகத்தில் நான் கட்டவிழ்த்துறேன், ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ கழுத்து போடுறதுக்கு முந்தையே பரலோகத்து சீலை நான் போட்டுடுறேன், நீ கழுத்து போட்டு வச்சுக்கோ. அவர் பரலோகத்து சீலை போட்டார், நம்ம கழுத்து இன்னும் போடலை. அதனால தான் அவர் பார்க்குற மாதிரி பார்க்கல.
ஜான் 8:38. நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன். பிதாவினிடத்தில் கண்டதை அவர் செய்தார், பிதாவினிடத்தில் கேட்டதை அவர் பேசினார். அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து வயசு காலத்தில் பத்மு தீவில் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு குகையில் போய் தங்கியிருக்கான், வீடு கிடையாது, குகையில் தங்கிட்டு 93 வயசு, 93லேருந்து 94 வயசு உள்ள அப்போஸ்தலன் ஜான். அவனுக்கு என்ன ஆசைன்னா, அவன் வாழ்கிறதுக்கு 30 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து, நான் பரதீசுக்கு சென்றேன், சரீரத்தில் போனேனோ சரீரம் இல்லாமல் போனேனோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் அனுபவத்தை எழுதியிருக்கார் கொரிந்தியரில். இதை படித்தோடனே யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறான், கர்த்தாவே இந்த பவுலை மாத்திரம் போனான்றீங்க பரதீசுக்கு, நான் போக முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாயிடுச்சு. உடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார், நீ போவப்பா, நீ போவ, ஏன் நீ ஆசைப்பட்டல, எந்த ஆசை உங்களுக்கு அதிகமாக இருக்கோ, யுவர் டிசைர் ஹேஸ் டு ரீச் அ பாய்லிங் பாயிண்ட், then you will get it. Revelation 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இதை கொடுத்தீங்களே எனக்கு தரமாட்டீங்களா? சமாரியா ஸ்திரீட்ட பேசுனீங்களே என்கிட்ட பேச மாட்டீங்களா? மரியாள்கிட்ட பேசுனீங்களே பேச மாட்டீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு காட்டினது எனக்கு காட்ட மாட்டீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கணும், பேசணும், அப்போ அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் கேட்கக்கூடாதபடிக்கு காது இல்லாதவர் அல்ல, பேசக்கூடாதபடிக்கு வாய் இல்லாதவர் அல்ல. இதையும் சொல்லிக்கணும் நம்ம. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.